உடைந்த இதயங்களோடு இன்றைய தலைப்புச் செய்திகளுக்கு வருகிறோம். முதலில் நமது நாட்டின் எல்லைப் பகுதிகளில் நிலவும் பதற்றம் மிகுந்த சூழல். ஜம்மு காஷ்மீரில் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் ஒருமுறை அத்துமீறியுள்ளது. இன்று காலை பூஞ்ச் செக்டாரில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மதிக்காமல் அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். நமது வீரமிகு ராணுவம் உடனடியாக பதிலடி கொடுத்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே இப்பகுதியில் பதற்றம் நீடித்து வருவது கவலை அளிக்கிறது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நாம் அனைவரும் உறுதியோடு நிற்போம். அடுத்து ஒரு முக்கியமான நடவடிக்கை. சமீபத்தில் பகல்காமில் நடந்த கோர தாக்குதலின் பின்னணியில் தவறான தகவல்களை பரப்பி சமூகத்தில் வெறுப்புணர்வை தூண்டிய பாகிஸ்தானை சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்திய அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது. டான் நியூஸ், சமா டிவி, ARY நியூஸ், ஜியோ நியூஸ் போன்ற முக்கிய செய்தி நிறுவனங்களின் சேனல்களும் பிரபல கிரிக்கெட் வீரர் ஷோயப் அக்தரின் சேனலும் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சேனல்கள் கோடிக்கணக்கான சந்தாதாரர்களை கொண்டு விஷமத்தனமான கருத்துக்களை பரப்பி வந்துள்ளன. இந்த நடவடிக்கை தவறான தகவல்கள் பரவுவதை தடுத்து நமது நாட்டின் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் நிலைநாட்டும் ஒரு முக்கியமான முயற்சி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். தவறான செய்திகளை நம்ப வேண்டாம். அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவோம்.